ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். பெண்ணை பாஸ்தா தான் இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். பெண்ணை ஷேப்லேயே பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பெண்ணை வந்து பாஸ்தாவை குக் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் டொமேட்டோ பியூரி பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ண ஆயிலில் அதை போடுறேன். அதுலேயே நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அதில் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 3மே போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, லாங்காக கட் பண்ணிக்கணும். கேரட், கேப்சிகம் 3 கலர்ஸில் எடுத்திருக்கேன். எல்லோ, ரெட், க்ரீன், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் பேபி கார்ன், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இதை வந்து ப்ரீ குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து அப்படியே க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா போடலாம். ட்ரை ஸ்பைசஸில் ஆரிகானோ, பேசில், பார்ஸ்லே இது 3ம் சேர்க்க போகிறேன். அப்புறமா அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை இதில் கொண்டு போய் போட்டுடுறோம். இதை மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாஸியாக வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்தேன். அப்புறம் நம்மளோட இந்தியன் சீசனிங்கான தனியா கட் பண்ணி சேர்த்தேன் ஃபைனலாக. பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். இது ரொம்பலாம் வேகணும், கொதிக்கணும்னு இல்லை. ஏன்னா நம்ம டிசையர்டு குக்கிங் வந்து எல்லாமே ஆயிடுச்சு. பாஸ்தாவும் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்சுது. இதை இப்போ அழகாக பகவானுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹரே கிருஷ்ணா.